கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் செய்தியை பார்க்கும் முன்பாக ஒரு சிறு ஜெபத்தை எடுத்து நாம் செய்தி கடந்து செல்லலாம். தலைகளை தட்டி ஜெபம் செய்வோம். வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராக இருக்கும் பரிசுத்த தகப்பனே, கருவூலத்தில் வாசம் செய்கிறவரை நன்றி செலுத்துகிறோம். மீண்டும் முடிய தொழுகைகளை கலந்து கொள்ளும்படியாக எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறீர். அதை நாங்கள் சரியாக செய்யும்படியாக எங்களுக்கு மீண்டுமாய் உற்சாகத்தையும் பலத்தையும் கொடுத்து சேர்த்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். வராமல் தடைப்பட்ட மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களும் விரைவில் வந்து சேரவில் உதவி செய்கிறோம். வந்திருக்கிறோம் நாங்களும் ஏதோ கடமைக்கின்ற இல்லாதபடிக்கு நம்முடைய காரியத்தை குறித்து இன்னும் கருத்தாய் ஆழமாய் தியானிக்க அந்த ஞானத்தை கொடுத்து வழி நடத்தும். உலக காரியங்கள் எங்கள் மனதை அலைக்கழிக்காதபடிக்கு நாங்கள் இந்த காரியத்தை ஒருவருமாய் இதை நாங்கள் மிக கவனமாய் இதை கவனிக்க முடியாத உதவி செய்தோம். நம்முடைய பரிசுத்தாவின் அசைவாடுதலை இருப்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள உதவி செய்து வழிநடத்தும் கர்த்தாவே, மீண்டுமாய் இது ஆரம்ப முதல் முடிய இருந்த இரவு எங்களோடு இருந்து எந்த ஒரு இடையும் ஏற்படாத வண்ணம் நல்ல முறையில் இந்த காரியத்தை செய்து முடிக்க எங்களுக்கு உதவி செய்து வழிநடத்த வேண்டுமாய் எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பெருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் எல்லாமே நாம் தலைமையோடு கேட்கிறோம். ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சிறிய செய்தி தான், நான் படித்த செய்தியை உங்களோட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஓடி போனார்கள் அப்படிங்கிற விஷயத்துக்கு என்ன அப்படின்னா, சபையில் ஆட்கள் குறையும் பொழுது சபையை நடத்துபவருக்கு ஒரு விதமான மன அழுத்தம் ஏற்படும். என்னடா இத்தனை வருஷமும் நம்ம அவங்கள கட்டி காத்து வந்துட்டு இருந்தோம், திடீர்னு காணமே அப்படிங்கிற ஒரு ஆகும். இது இப்போ மட்டும் இல்லை, இது ஆதி காலம் முதற்கொண்டு இந்த காரியங்கள் சபைகளிலும் இஸ்ரவேல் ஜனங்களுடைய காலங்களிலும் நடைபெற்று இருந்ததை நம்ம பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். அப்படியாக காலகட்டத்தில் தான் என்ன ஆகுதுன்னா, ஒரு முறை இயேசுவும் இந்த மாதிரி அவர் பார்த்து அவர்களை உருவாக்கின சீடர்களும் ஒரு சமயத்தில் அவரை விட்டு ஓடி போகிறார். இப்போ வந்து இந்த விஷயம் வந்து இப்போ நம்ம நிறையா வந்து நம்ம பார்க்க முடியுது. இப்போ வந்து தேர்தல் நேரம் என்னச்சுங்க, நம்ம யார் கூட இருப்பாங்கன்னு கணிக்க முடியல இல்லையா? இந்த கட்சி விட்டு அந்த கட்சிக்கு என்ன சொல்கிறாங்க, அவங்க வந்து ஏதோ ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி எப்படி போயிருப்பாங்க. ஆனால் நம்ம பத்திரிகையில் சொல்கிறதெல்லாம் எப்படி இருக்கும் பாருங்க, கட்சி விட்டு கட்சி தாவி விட்டார்கள்பாங்க. அது எதுக்கு அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, அது வந்து அவங்க தாவ போகிறதில்ல, ஆனால் அவங்க செஞ்ச அந்த செயலுக்கு புரியும்படியாக கொஞ்சம் இதாக சொல்கிறதுக்காக அந்த மாதிரி சொல்கிறாங்க. சில கட்சி விட்டு கட்சி ஓடி விட்டாங்க, இந்த கட்சி இந்த கட்சிக்கு ஓடிவிட்டாங்க அப்படிம்பாங்க. அப்போ இந்த ஓடி போனார்கள் அப்படிங்கிற ஒரு வாக்கியமானதுங்கிறது அவ்வளவு எப்படி ஒரு சமுதாயத்தில் ஒரு நல்ல வாக்கியமாக இருக்காது இல்லையா? இப்போ ஒரு ஊரில் 2 பேர் இருக்கார். அந்த பையன் நல்ல பையனாக கூட இருந்திருப்பான், ஒரு பொண்ணை விரும்பியிருப்பார். ஆனால் அந்த பொண்ணை விரும்பின பின்னாடி அந்த பொண்ணும் அவரும் என்ன பண்ணுவாங்க, ஊரை விட்டு கிளம்பி போயிருப்பாங்க. இந்த பைக் இருந்தனால பெரும்பாலும் பைக்கில் போயிடுறாங்க, பைக்கில் தான் போயிருப்பாங்க. ஆனால் சமுதாயம் எப்படி அவங்கள கூப்பிடும், 2 பேரும் ஓடி போனாங்க. சரி, ஏன்னா அந்த ஓடி போனாருங்கிற வார்த்தை வந்து எப்படி நம்ம சமுதாயத்தில் ஒரு அங்கீகரிக்கப்படாத ஒரு வார்த்தையாக நாம் பார்க்க முடிகிறது. அது ஒரு எப்படி சொல்லலாம், அது கேட்கும் போது நமக்கு ஒரு சங்கடமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்திக்கிற விதமாக இருக்கிறது. இப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் கூட பாருங்கள், இயேசு விட்டு சீடர்கள் விலகி சென்றார்கள், இல்லை என்ன சொல்லலாம், அவரை விட்டு அப்புறம் கடந்து போனார்கள் அப்படிங்கிற மாதிரி வார்த்தையை கொடுக்கலாம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் சீடர்களுக்கு வந்து கொடுக்கும் பொழுது எப்படி சொல்கிறார், அவர் சீடர்கள் எல்லாம் இயேசுவை விட்டு ஓடி போனார்கள்ங்கிற வார்த்தை கொடுக்கப்படுகிறது. இது வந்து எப்படின்னா, பரிசுத்தாவியானவர் வந்து அதை எவ்வளவு தூரம் அவர் அந்த காரியத்தை கொடுத்து வெறுக்கிறாருங்கிறத ஒரு காரியமாக தான் இதை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. எப்படின்னா வந்து ஆரம்பம் முதல் அவர்களோடு ஆவியிலும் சரீரத்திலும் அவர்களை வந்து பார்த்து போஷிக்கப்பட்டு ஒவ்வொன்று வார்த்தையும் சொல்லி 3 வருடமான அவர் தயார்படுத்தின பின்பாக ஒரு இக்கட்டான சூழ்நிலை வருதுன்னு தெரிஞ்ச உடனே என்ன ஆகுதுங்க, கிறிஸ்து விட்டு ஓடி போனார்கள். அப்போது இது எது நம்முடைய காலகட்டத்தில் கூட இது வந்து நமக்கு நடப்பது உண்டு. ஒன்றுமே இல்லை, நமக்கு இந்த இயேசு கிறிஸ்து வருகிறார் அப்படின்னு சொல்லி யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக யோவான் ஸ்நானகன் பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிறார். நிறைய இடத்துல அவர் பிரசங்கம் பண்ணிக்கிறார். கடைசியில் என்ன பண்ணுறாரு, இவர் கிறிஸ்துவுக்கே அவர் என்ன பண்ணுறாருங்க, அவர் ஞானஸ்தானமும் கொடுக்குறார். கொடுக்கும்போது பாதரட்சி கட்டுறது போதும் எனக்கு தகுதி இல்லை அப்படிங்கிறலாம் சொல்கிறாரு. என்ன பண்ணோன்னே அப்புறம் இல்லை இந்த டைம் இது நிறைவேறட்டும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசுகிறதெல்லாம் பார்க்குற சமயத்தில் என்ன ஆச்சுங்க, யோவான் ஸ்நானகனுக்கும் யார் இருந்தா, சீஷர்கள் இருந்தார்கள். யோவான் ஸ்நானகனுக்கும் சீஷர்கள் இருக்கிறார்களுங்க. எங்கே பார்க்குறோம் பாருங்க, இவர் வந்து சொல்லும்போது மத்தேயு 16ஆம் அதிகாரம் 18-19 வசனங்கள் பாருங்க. மேலும் நான் உனக்கு சொல்கிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 16
18, 19 அதாண்ணா அப்படிங்க. அது இல்லை, இந்த யோவான் ஸ்நானகன் வந்து இந்த மாதிரி வழியை ஆயத்தப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லி இருக்கும். யோவான் 1ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் பாருங்க. யோவான் 1ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். மறுநாளில் யோவானும் அவனுடைய சீஷரில் 2 பேரும் நிற்கும்போது, மறுநாளில் யோவானும் அவருடைய சீஷரில் 2 பேரும் நிற்கும் பொழுது அப்படிங்கும்போது என்னதுன்னா, யோவான் ஸ்நானகனுக்கும் சீஷர்கள் இருக்கிறார்கள். அப்போது நமக்கு எல்லாம் தெரியும், அந்த யோவான் ஸ்நானகன் வந்து தைரியமான ஆள். ஏன்னா வந்து ஓப்பனாக பிரசங்கம் பண்ணக்கூடியவர் அவர். அந்த காலகட்டத்தில் சட்டத்திட்டங்கள் மிக கடுமையாக இருக்கிற சமயத்தில் கூட ஓப்பனாக நின்று வந்து தைரியமாக நின்று பேசக்கூடிய ஆள். இப்படி தைரியமாக நிற்கிற ஆள் யாரை வந்து எதிர்த்து பேசுகிறார் அப்படின்னா, ஏரோது ராஜாவையே என்ன பண்ணுறாருங்க, நீ செய்கிறது சரியில்லை, நீர் வந்து விபச்சாரத்தில் நீர் சிக்கியிருக்கிறீர், நீ வந்து அதுலேருந்து நீ வெளியே வரணும் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ஒரு எச்சரிப்பை கொடுக்குறாரு. எச்சரிப்பை கொடுத்த உடனே இவர் பயந்து நின்று பண்ணுறாரு, அவரை போய் பிடிச்சிட்டு வந்துடுறாங்க. பிடிச்சிட்டு வந்ததுக்கு முன்னாடி காவலில் தான் வச்சிருக்கிறாரு. இன்னும் விசாரணை முடியல. விசாரணை முடிவதற்கு முன்பாகவே என்னாச்சு, ஒரு சதித்திட்டம் தீட்டப்பட்டு அவர் ஏரோதாளின் மனைவி என்ன பண்ணுறாங்க, ஒரு சதித்திட்டம் தீட்டப்பட்டு அவருடைய விசாரணை இல்லாமையே அவர் என்ன பண்ணுறாரு, சிறைச்சேதம் பண்ணப்பட்டு கொல்லப்படுகிறார். அப்போ பாருங்கள், அந்த சமயத்தில் யோவான் ஸ்நானகன் சீஷர்கள் யோவான் ஸ்நானகன் சீஷர்கள் இருந்த வசனம் நமக்கு சொல்லுது. ஆனால் ஒரு இடத்துல கூட யோவான் ஸ்நானகனை விட்டு சீஷர்கள் ஓடி போனாங்க இல்லை வந்து இது பண்ணாங்கங்கிறது வசனம் நமக்கு எங்கேயுமே கொடுக்கப்படலை. அப்படி யோவானு கூட இருந்த சீஷர்களோடு எப்படி இருந்திருக்காங்க, அவர் எப்படி தைரியமாக இருந்தாரோ அதே போல் யோவானுக்கு இருந்த சீஷர்களும் தைரியமாக இருந்திருக்காங்கிறத நம்ம வந்து நினைக்க வேண்டியதாக இருக்கிறது. எங்கேயுமே ஓடி போகலை. அப்போ அதுவும் இல்லாமல் என்ன ஆச்சுன்னா, யோவான் ஸ்நானகன் இறந்ததுக்கு பின்பாக அவருடைய உடம்பை யார் வந்து வாங்கிக்கிறான். ஆனால் என்ன ஆச்சுங்க, நமக்கு கிறிஸ்துவ நம்ம வந்து 12 பேர் தைரியமாக முன்னாடி சுற்றினவங்க யாருமே வந்து இயேசுவோட உடலை பெற்று அடக்கம் பண்ணுவதற்கோ அந்த உடலை இறக்குவதற்கோ இப்போ அனுமதி வாங்குவதற்கோ யாருமே என்ன பண்ணலைங்க, போகவே இல்லை. ஒரு நாள் 2 நாள் வெயிட் பண்ணுறாங்க, 3ஆவது நாள் ஆட்டோமேட்டிக்காக மறுபடியும் எல்லாம் எங்கே போயிட்டாங்க, அவங்க வேலையை பார்க்க முடியாத மீன் பிடிக்கிறதுக்கும் அவர்களோட தொழில் செய்வதற்கும் போய்விட்டே இருக்கிறார்கள். ஆனால் யோவானை பின்பற்றின அவர்கள் பாருங்கள், மத்தேயு 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் பாருங்க, 12-13 பாருங்க. யோவான் காவலில் வைக்கப்பட்டான் என்று இயேசு கேள்விப்பட்டு கலிலேயாவுக்கு போய் நாசரேத்தை விட்டு செபுலோன் நப்தலி என்னும் நாடுகளின் எல்லைகளிலிருந்து கடற்கரைக்கு அருகான கப்பர்நகூமில் வந்து வாசம் பண்ணினார். படி. கடற்கரை அருகில் யோர்தானுக்கு அப்புறத்திலும் உள்ள செபுலோன் நாடும் நப்தலி நாடு ஆகிய புறஜாதியருடைய கலிலேயாவிலே இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று ஏசாயா தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். இயேசு கலிலேய கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாய் இருந்த 2 சகோதரராகிய இது போதுமா. அப்புறம் மத்தேயு 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பாருங்க. 3ஆம் வசனத்தை படிங்க. ஏரோது தன் சகோதரனாகிய பிலிப்பின் மனைவி ஏரோதியாவை நிமித்தம் யோவானை பிடித்து கட்டி காவலில் வைத்திருந்தான். ஏனெனில் நீர் அவளை வைத்துக் கொள்வது நியாயமல்லவென்று யோவான் அவனுக்கு சொல்லியிருந்தான். ஏரோது அவனை கொலை செய்ய மனதாயிருந்தும் ஜனங்கள் அவனை தீர்க்கதரிசிகள் என்று எண்ணினபடியால் அவர்களுக்கு பயந்திருந்தான். அப்படி இருக்க ஏரோதின் ஜென்ம நாள் கொண்டாடப்படுகிற போது ஏரோதியாளின் குமாரத்தி அவர்கள் நடுவே நடனம் பண்ணி ஏரோதை சந்தோஷப்படுத்தினாள். அது நிமித்தம் அவன் நீ எதை கேட்டாலும் தருவேன் என்று அவளுக்கு ஆணையிட்டு வாக்கு கொடுத்தான். அவள் தன் தாயினால் ஏவப்பட்டபடியே யோவானுடைய தலையை இங்கு ஒரு காலத்திலே எனக்கு தாரும் என்று கேட்டாள். ராஜா துக்கமடைந்தான். ஆகிலும் நானே நிமித்தமும் வந்தியில் கூட இருந்தவள் நிமித்தமும் அதை கொடுக்க கட்டளையிட்டு ஆள் அனுப்பி காவற்கூடத்திலே யோவானை சிறைச்சேதம் கொண்டு வைத்தான். அவனுடைய சிரத்தை ஒரு
தாளத்திலே கொண்டு வந்து சிறு பெண்ணுக்கு கொடுத்தார்கள். அவள் அதை தன் தாயினிடத்தில் கொண்டு போனார்கள். அவளுடைய சீசர்கள் வந்து உடலை எடுத்து அடக்கம் பண்ணி பின்பு போய் அந்த சங்கதியை இயேசுவுக்கு அறிவித்தார்கள். இயேசு அதை கேட்டு அவ்விடம் விட்டு வடவெளி ஏறி வனாந்தரமான ஒரு இடத்திற்கு தனியே போனார். ஜனங்கள் அதை கேள்விப்பட்டு பட்டணங்களிலிருந்து கால்நடையாய் அவரிடத்திற்கு போனார்கள். இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதிஸ்தர்களாய் இருந்தவர்களை சுத்தமாக்கினார். சாயங்காலமான போது அவருடைய சீசர்கள் அவரிடத்தில் வந்து, இது வனாந்தரமான இடம், நேரமும் ஆயிற்று, ஜனங்கள் கிராமங்களுக்கு போய் தங்களுக்கு போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். 12 வசனம் பாருங்க. 12 வசனம் 12. அவனுடைய சீஷர்கள் வந்து உடலை எடுத்து அடக்கம் பண்ணி பின்பு போய் அந்த சங்கதியை இயேசுவுக்கு அறிவித்தார். என்ன பார்த்தீங்கன்னா, யோவானுக்கு இருந்த சீஷர்கள் எந்த சூழ்நிலையில் என்ன பண்ணலைங்க, அவரை விட்டு அவர்கள் ஓடி போகவும் இல்லை, எந்த விதமான இதுவும் செய்யவே இல்லை. உடலை எடுத்துக்கொண்டு போய் ஏரோது கிட்ட நம்ம போனோம்னா ஏரோது நம்மளை பிடிச்சிருவானுங்கிற ஒரு பயம் இல்லாமல் நேரடியாக போய் ஏரோது கிட்ட அவர் யோவான் ஸ்நானக உடலை கேட்டு பெற்று கொண்டு போய் முறைப்படி அடக்கம் செய்கிறார்கள். ஆனால் பாருங்கள், எத்தனை யோவான் ஸ்நானக கூட எத்தனை நாள் இருந்தாங்கிறது நமக்கு வந்து குறிப்பிடப்படலை. யோவான் ஸ்நானக வாழ்க்கை ரொம்ப கம்மியாக தான் இருந்திருக்குது இல்லையா. அவர் வந்து வெளிப்பட்டு கொஞ்ச நாள்லேயே என்னாச்சுங்க, ஏரோது ராஜா பிடித்து விடுகிறார். அந்த குறைஞ்ச நாட்களில் தான் அவர் சீசர் இருந்திருக்காங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து தெரிந்து கொண்டு ஏறக்குறைய ஒரு 3 வருஷத்துக்கு மேலாகவே தன்னோடைய வைத்துக்கொண்டு தன்னுடைய உபதேசங்களை சொல்லி ஆவியினாலும் சரீரத்தினாலும் அவர்களை போஷித்து பலவிதமான அற்புத அடையாளங்களை கண்ணுக்கு முன்னாடி செஞ்சு பிதா யாரு குமாரன் யாருங்கிற விஷயத்தையெல்லாம் அவருக்கு வெளிப்படுத்தி இல்லையா, பிதாவானவர் தன்னோட பேசுகிறதையும் கூட அவருக்கு ஏன்னு வச்சுங்க, அடிக்கடி பேதுரு எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போய் மறுரூபம் மலையில மறுரூபம் வாங்கி காமிக்கிறார். இத்தனை விஷயங்கள் வந்து செஞ்சிருந்துமே என்ன ஆகுதுன்னா, இந்த மாதிரி சேவகர்கள் வந்து பிடித்து கொண்டாருன்னு சொன்னோன்னே எல்லாம் தலைதறிக்க ஓடிட்டாங்க. இத்தனைக்கு வந்து என்னாச்சுங்க, அவரை வந்து வேற ஒரு தண்டனை கொடுக்கறதுக்கோ இல்லை வேற ஏதோ ஒரு சூழ்நிலையில் வந்து பாருங்க இவங்களும் அங்கே இருந்தாங்கன்னா பரவாயில்ல, பிடிக்கும்போதே என்ன பண்ணிட்டாங்க, ஓடிட்டாங்க. விசாரிக்கும் போது ஓடல, இல்லை அவரை கொண்டு உள்ளே பிடிச்சி போகும்போது இல்லை, சரி இவரோட சேர்ந்தவர்களை எல்லாம் பிடிங்க அப்படின்னு ஒரு கட்டளை இருந்தால் கூட இல்லையா, ஒரு விசாரணை பண்ணுறாங்க. விசாரணையிலே பண்ண போகும்போது இவரோட சேர்ந்து அவர்களும் இருந்தாங்க, இவங்களுக்கு இந்த பிரச்சனைக்கெல்லாம் அவங்களும் உடந்த அப்படின்னு ஒரு காரியம் தெரிஞ்சுனா தான் என்ன பண்ணுவாங்க, அடுத்தவங்களும் பிடிப்பாங்க. அப்போ வேணால் என்ன பண்ணியிருக்கணும் இவங்க, ஐயோ அவங்கள பிடிச்ச விசாரிச்சிருக்கிறாங்க, நம்மளையெல்லாம் சொல்லியிருக்கிறாரு, உடனே நாமளும் ஓடி விடுவோம் அப்படின்றது தான் அது நியாயமான விஷயம். ஆனால் என்னாச்சுங்க, கண்ணுக்கு முன்னாடி இவ்வளவு பெரிய அற்புத அடையாளங்கள் எல்லாம் செஞ்சு கூட அவர் எல்லாவற்றையும் செய்யக்கூடிய ஒரு தேவன் அப்படிங்கிறத ஒரு கொஞ்சம் கூட அந்த யோசனை இல்லாதபடிக்கு தான் தப்பிச்சா போதுங்கிற மாதிரி என்னாச்சு, அவர்கிட்ட ஒரு சிக்கல்னு வந்த உடனே எல்லாம் தெரிச்சு விடுறாங்க. அதனால தான் ஆவியானவர் அங்கே வார்த்தை எப்படி போடுகிற இவரோட செயலை கண்டிக்கும் விதமாக என்ன சொல்கிறாரு, சீடர்கள் எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள் அப்படிங்கிறாங்க. இன்னொன்று என்னென்னா, யோவான் ஸ்நானகன் மறைந்த பின்பு கூட அந்த யோவான்ஸோட ஞானஸ்தானத்திலே உறுதியாக இருந்திருக்கிறார்கள். அதை எங்கே பார்க்குறோம் அப்படின்னா, பவுல் வந்து ரெண்டாவது வந்து கிறிஸ்துவாலே பவுல் தெரிந்து கொள்ளப்படுகிறார். பவுல் தெரிந்து கொள்ளப்பட்டு இவர் வந்து எல்லாருக்கும் தெரியும், அவர் வந்து 3 மிகப்பெரிய நற்செய்தி பயணங்களை மேற்கொள்கிறார். ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு பக்கம் ட்ராவல் பண்ணுறாரு, 3 டைம் பெரிய ட்ராவல் பண்ணுறாரு. அந்த பண்ணுகிற சமயத்தில் என்ன ஆகுதுன்னா, நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கையில் பார்க்கலாம். அப்போஸ்தலர் இல்லை அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 1-5 வசனங்கள் பாருங்க. அப்போலோ என்பவன் கொரிந்து பட்டணத்திலே இருக்கையில் பவுல் மேடான தேசங்கள் வழியாய் போய் எபேசுக்கு வந்தான். அங்கே சில சீஷரை கண்டு, நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான். அதற்கு அவர்கள், பரிசுத்த ஆவி உண்டு என்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்றார்கள். அப்பொழுது அவன், அப்படியானால் நீங்கள் எந்த ஞானஸ்தானம் பெற்றீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், யோவான் கொடுத்த ஞானஸ்தானம் பெற்றோம் என்றார்கள். அப்பொழுது பவுல், யோவான் தனக்கு பின் வருகிறவராகிய கிறிஸ்து இயேசுவில்
விசுவாசிகளாய் இருக்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு சொல்லி மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானம் கொடுத்தானே என்றான். அதை கேட்டபோது அவர்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம். அப்போ அது வரைக்கும் என்னங்க, யோவான் கொடுத்த ஞானஸ்தானத்தையும் நீ நினைச்சு அவங்க இருந்துட்டு இருக்கிறாங்க. அவளோட உறுதியை பாருங்க, அவங்களோட உறுதி. ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க, இவங்களோட எல்லா விஷயமும் சொல்லி சொல்லி வளர்த்தவங்க. எப்படி சொல்லலாம், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சபையில் ஆட்கள் குறையும் போது இல்லைங்க ஒரு விதமான மன வருத்தம் மன அழுத்தமும் ஏற்பட்டுக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் இவர் பாருங்க, இவர் வளர்த்தின அந்த 12 பேருமே போயிட்டாங்க. அப்போ எப்படி இருந்திருக்கு அவருக்கு? ரொம்ப தேர்ந்தெடுத்து 12 பேர் ஒருத்தர் 2 பேர் போனாவே நமக்கு என்ன ரொம்ப சங்கடமாக இருக்கும். ஆனால் எத்தனை வருஷமாக வந்தாங்க, அந்த மாதிரி நல்ல விதமாக தான் இருந்தாங்க, என்னமோ போயிட்டாங்களே என்னமோ அப்படிங்கிறது நமக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியும். திரும்ப அவர்களை வரவழைக்கிறதுக்கு நம்ம அதிக முயற்சிகள் எடுக்கிறது உண்டு. அதுபோலவே இங்கே ஒன்று போனதுக்கே நமக்கு அவ்வளோ வருத்தம். அங்கே என்ன போயிடுச்சுங்க, இந்த ஒட்டுமொத்தமும் காலி. திரும்பி பார்த்தா ஒருத்தருமே இல்லை. அப்போ நினச்சி பாருங்க, அவர் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்திருப்பாருன்னு. இதான் அதை ஏசாயா தீர்க்கதரிசன அதை அழகாக வெளிப்படுத்துகிற அந்த விஷயத்தை. ஏசாயா 53ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்கள் மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமல் போனோம். போதுமானது. எசையதற்குன்னு வந்து அதை தான் அதிகதசமாக கொள்ளிக்கிறாரு. அவர் இப்படி செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, இந்த காரியம் நிறைவேறும்படியாக அமைதி என்னங்கிறது தெரியல. ஆனால் என்ன பண்ணியிருக்கணுங்க அவர்? அந்த சீசர்கள் எந்த சூழ்நிலையிலும் இயேசு விட்டு போகாதபடிக்கு அவர்கள் தைரியமாக நின்று இருக்கணும். ஆனால் என்னாச்சு, ஓடி போகும்படியாக ஏற்பட்டது. இதில் என்ன விஷயம் நம்ம அதிலேருந்து தெரிஞ்சு கொள்ள போகிறோம் அப்படின்னா, சீசர்களுக்கு இருந்த பூமிக்குரிய சிந்தை, ஆவிக்குரிய சிந்தை. ஆவிக்குரிய சிந்தை இருக்குது அவங்களுக்கு, ஆனாலும் என்னங்க கூடவே அவங்களுக்கு பூமிக்குரிய சிந்தை இருக்குது. அதனால் என்ன ஆச்சுன்னா, இவங்களால அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ண முடியாமல் ஓடி போயிடுறாங்க. என்ன அப்படின்னா, இவங்க இயேசு கிறிஸ்து கூப்பிட்ட உடனே என்னாச்சுங்க, வந்து பெரிய ஒன்றும் இவங்க பெரிய டிமாண்டெல்லாம் ஒன்றும் வைக்கல, உடனே வந்துடுறாங்க, ஏற்றுக்கொள்கிறாங்க. இன்றைக்கி கூட நம்ம எப்படி பண்ணுறோம், நாமளும் கிறிஸ்துவை வந்து எந்த ஒரு பெரிய டிமாண்ட் இல்லாமல் தான் ஏற்றுக்கொள்கிறோம் இல்லையா? மத்தேயு 19ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றான். அதற்கு இயேசு, மறுஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனங்களின் மேல் வீற்றிருப்பார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். போதுமானது. அப்போ என்னதுங்க, இவங்க இந்த மாதிரி சொன்ன உடனே வந்து சுவிசேஷ கிறிஸ்துவ ஏற்றுக்கொள்கிறார்கள், கிறிஸ்துவுக்கு ஃபாலோ பண்ணிக்கிறாங்க, எல்லா விஷயம் கரெக்டு தான், ஓகே. அப்போது ரெண்டாவது ஒரு விஷயம் சம்பவம் நடைபெறுகிறது. எப்படி அப்படின்னா, யோவான் 6ஆம் அதிகாரம் 60ஆம் வசனம். அவருடைய சீசர்கள் அநேகர் இவைகளை கேட்டபொழுது, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். படிங்க. சீசர்கள் அதை குறித்து முறுமுறுத்தார்கள் என்று இயேசு தமக்குள்ளே அறிந்து அவர்களை நோக்கி, இது உங்களுக்கு இடரலாய் இருக்கிறதோ? மனுஷகுமாரன் தான் முன்னிருந்த இடத்திற்கு ஏறி போகிறதை நீங்கள் காண்பீர்களானால் எப்படி இருக்கும்? ஆவி உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்களை ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ஆகிலும் உங்கள் விசுவாசியாதவர்கள் சிலர் உண்டு என்றார். விசுவாசியாதவர்கள் இன்னொரு என்றும், தம்மை காட்டிக் கொடுப்பவன் இன்னார் என்றும் ஆதி முதல் இயேசு அறிந்திருக்கிறபடியால் அவர் பின்னும், ஒருவன் என் பிதாவின் அருளை பெறாவிட்டால் என்னிடத்திற்கு வரமாட்டான் என்று இது நிமித்தமே உங்களுக்கு சொன்னேன் என்றார். அது முதல் அவருடைய சீசர்கள் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின் வாங்கி போனார்கள். அப்பொழுது இயேசு 12 நோக்கி, நீங்கள் போய்விட மனதாயிருக்கிறீர்களா என்றார். சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு. நீர்
போதுமானது. எப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு? இப்படி ஒரு பயங்கரமான ஒரு இது நித்திய வசனம் எல்லாம் இருக்குது, எல்லா விஷயம் நீங்கள் தான் இந்த கர்த்தாவே, நீங்கள் இல்லாமல் ஒன்றும் இல்லை, எல்லாம் சொன்னதெல்லாம் கரெக்டு தான் இல்லையா? அவங்க அது மாதிரி சொன்னோன்னே வந்தது கரெக்டு, பேசுனது கரெக்டு, எல்லாம் கரெக்டு. ஆனால் என்னாச்சுங்க, பிரச்சனைன்னு வந்தோடனே ஓடிட்டாங்க. இப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் எப்படி தான் இருக்குங்க, நாமளும் சுவிசேஷம் ஏற்றுக்கொள்கிறோம், நாமளும் வந்து கர்த்தரை எப்படிங்களா பயங்கரமாக போட்டுக்கிறோம், புகழ்கிறோம், கர்த்தாவே நீர் இல்லாமல் ஒன்றும் இல்லை, நீர் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் சொல்கிறோம். ஆனால் என்னதுங்க, ஒரு பிரச்சனைன்னு வந்த உடனே யார் ஓடுறா? கிறிஸ்து அவர்களை விட்டு போகவில்லை, இவங்க தான். சொல்கிறது புரிஞ்சா உங்களுக்கு? கிறிஸ்து அங்கே தான் இருக்கிறாரு. வசனம் என்ன சொல்கிறது? கிறிஸ்துவை விட்டு இவர்கள் ஓடி போனார்கள், இவர் தான் ஓடி போகிறார்கள், கிறிஸ்து போகவில்லை. கிறிஸ்துவ அவர் தான் இருக்கிறார். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்? நம்ம அந்த பிரச்சனையை நம்ம ஃபேஸ் பண்ண முடியாமல் நாம் கிறிஸ்துவை விட்டு நாம் ஓடி போய் விடுகிறோம் அப்படிங்கிற வசனம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. இப்போ இவங்கெல்லாம் அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க, கர்த்தாவே நீர் தான் உள்ள எல்லாம் பண்ணாங்க. ஆனால் இவர்கள் இந்த இது என்ன சிந்தை? இது வந்து ஆவிக்குரிய சிந்தை. ஆனால் பூமிக்குரிய சிந்தை இவங்களுக்கு இருந்ததா? இருந்தது. எங்கே பார்க்குறோம் பாருங்க, மார்க்கு 10ஆம் அதிகாரம் 35 பாருங்க, 35 37 வசனங்கள். அப்பொழுது செபதேயின் குமாரராகிய யாக்கோபும் யோவானும் அவரிடத்தில் வந்து, போதகரே, நாங்கள் கேட்டுக்கொள்ளப் போகிறதை நீர் எங்களுக்கு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், உமது மகிமையிலே எங்களில் ஒருவன் உமது வலது பக்கத்திலும் ஒருவன் உமது இடது பக்கத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்டுக்கொள்ளுகிறது இன்னது என்று உங்களுக்கே தெரியவில்லை. நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும், நான் பெரும் ஸ்தானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா என்றார். அதற்கு அவர்கள், கூடும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், நான் பெரும் ஸ்தானத்தையும் நீங்களும் பெறுவீர்கள். ஆனாலும் என் வலது பக்கத்திலும் என் இடது பக்கத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி எவர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கே அல்லாமல் மற்றவர்களுக்கு அது அருளவில்லை. போதுமானது. என்னதுங்க, முதல்ல என்ன சொல்றாரு? கர்த்தாவே, நித்திய ஜீவ வசனங்கள் முடித்தலவோ இருக்கிறது, கடினமான அப்படி இல்லை, நாங்கள் உங்களை தான் ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு பயங்கரமாக எல்லா ஒரு உத்தரவாதமும் கொடுத்துட்டு கடைசியில் என்ன ஆகுதுன்னா ஒரு சின்ன நெருடில் அப்படியே மெதுவாக போய் கேட்குறாங்க, கர்த்தாவே என்ன வேணும், நீ மகிமையில் வரும்போது ரைட் சைடு இவரும் லெஃப்ட் சைடு இவரும் இருக்கிற மாதிரி ஏதோ ஒரு வாய்ப்பு இருக்கா பார்த்து சொல்லுங்களேன் அப்படின்ட்டு. அப்போ என்னதான் இருக்குதுங்க, மாம்ச சிந்தையும் தனக்கு அந்த இடம் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு மாம்ச சிந்தை என்ன இருக்குது, இவங்களோடவே இருக்குது. சரி, இயேசு கிறிஸ்து இருக்கும்போது தான் கேட்டார், எல்லாம் பண்ணார். சரி, அவர் வந்து இயேசு கிறிஸ்து வந்து மரித்தார், மரித்ததுக்கு பின்பாக என்ன பண்ணியிருக்கணும், தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா? அப்போ என்னாச்சுங்க, அப்போவே அவர்களுக்கு அந்த மாம்ச சிந்தை போகவே இல்லை. இயேசு கிறிஸ்து வந்து மரிக்கிறார், மரித்ததுக்கு பின்பாக உயிரோடு எழுப்பப்படுகிறார். எழுப்பப்பட்டது பின்பாக ஏறக்குறைய 40 நாட்கள் பூமியிலே சஞ்சரிக்கிறார். அப்போது தான் உயிருள்ளவராக இருக்கிறதை பல நபர்களுக்கு அவர் காண்பித்து வெளிப்படுத்துகிறார். அதில் சீஷர்களும் உட்பட காண்பிக்கிறார். அந்த சமயத்தில் கூட இவங்க என்ன சொல்கிறாங்க, அதாவது இப்போ நிறைய பேர், இப்போ நிறைய சபைகளில் நம்ம பார்க்கலாம், இந்த இப்படியாக பிரசங்கம் பண்ணப்படுகிறது. இயேசு கிறிஸ்து திரும்ப வருவார், வந்து இந்த பூமியை 1000 வருஷம் அரசாளுவார் அப்படின்னு சொல்லி இன்னும் என்ன பண்ணிருக்காங்க, யோசிச்சிருக்காங்க. ஆனால் என்ன, அந்த பூமி எதுக்காக வைக்கப்பட்டு இருக்கிறது நமக்கு எல்லாம் தெரியும். அந்த பூமி நியாய தீர்ப்பு நாளுக்காக வைக்கப்பட்டு இருக்கிறது, அக்கினினாலே இது சுட்டரிக்கப்படுவதற்காக வைக்கப்பட்டு இருக்கிறது. ஆமாம், வானம் மடமன்று அகன்று போகுங்கிறாங்க, மகளை எல்லாம் பெயர்ந்து போகுங்கிறாங்க. அப்படியே வானத்திலிருந்தும் பூமியிலிருந்தும் அக்கினி குழம்புகளாக இதை கொட்டப்பட்டு இதை அழிக்கிறதுக்காக வைக்கப்பட்டு இருக்கிறது. ஆனாலும் சிலர் என்ன சொல்கிறாங்க, அவர் இயேசு கிறிஸ்து திரும்ப பூமிக்கு வருவார், வந்து நியாயந்திருப்பார், நியாயந்ததுக்கு பின்பாக இன்னும் 1000 வருஷம் இந்த பூமியை அரசாளுவார்ங்கிற சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படி இல்லை. அப்போ என்ன ஆகுதுன்னா, இது போகிற சிந்தை அவர்களுக்கும் இருந்தது. இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் வந்துடுறாரு, எல்லாத்துக்கும் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறாரு. அந்த சமயத்திலையும் வந்து இவர்கள் எப்படியாக ஒரு கேள்வி வைக்கிறாங்கன்னு பாருங்க. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது கூடி வந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்திலே ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல. பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி வரையிலும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார்.
இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்துக் கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. கடைசி நேரம், அதாவது என்னதுங்க, முடிச்சு எல்லாம் முடிஞ்சு, மறிச்சிட்டாரு, உயிர் தெழுந்துட்டாரு. உயிர் தெழுந்து என்ன பண்ணுறாரு, நான் உயிரோட தாப்பா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் காமிச்சிடுறாரு. காமிச்சதுக்கு பின்னாடி அடுத்தது நீ போகிறாரு, நீ யாரும் பார்க்க முடியாது. அவர் சொல்கிறார், நான் போகிற இடத்த நீங்கள் அறிய முடியாதுங்கிறாரு. கடைசி நேரம் 2 நிமிஷம் தான், 2 நிமிஷம். அப்பவும் போய் கேட்குறாங்க, கர்த்தாவே சரி யாரை நோண்டி விட்டா என்னன்னு தெரியல, இந்த கேளுன்னு சொல்லி யாரோ ஒருத்தவங்க குரூப்பில் இருப்போம் கேட்குற சொல்லி அந்த மாதிரி சொல்லி நீ கேளு இந்த எப்போ இந்த ராஜ்யம் நம்ம கிடைக்குன்னு கேளு அப்படின்னு. அப்போ தான் கேட்குறாங்க திரும்ப போய் என்னன்னு சொல்கிறாங்க, இக்காலத்தில் ஆண்டவரே இக்காலத்தில் ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு அப்பவும் பாருங்க, உயிர் தெழுந்து கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறதே எவ்வளோ பெரிய விஷயம். அதுவே வச்சுட்டு அவங்க தைரியமாக இருந்திருக்கலாம். ஆனால் திரும்பவும் என்ன சொல்கிறாங்க, ஆண்டவரே இக்காலத்தில் ராஜ்யத்தை எங்களுக்கு திரும்ப கொடுப்பீர்னு. என்னன்னா அந்த மாம்ச சிந்தை போகவே இல்லை. எவ்வளோ தூரம் தான் இவங்களை சொல்லி 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 பண்ணி கூட கடைசி வரைக்கும் அந்த மாம்ச சிந்தை இருந்துக்கிட்டே இருந்தது. அந்த மாம்ச சிந்தை இருந்தது நம்ம என்னாச்சுங்க, ஆவியோட சிந்தை மாம்ச சிந்தை மேற்கொண்டதுனால இவங்க என்னாச்சுங்க, அந்த உறுதியாக இருக்க முடியல, போயிட்டாங்க. அவங்க இயேசு கிறிஸ்துவை பிடித்த உடனே ஓடி போயிடுறாங்க. இந்த கடை பாருங்க எவ்வளோ பெரிய ஒரு கொடுமையான விஷயம். நல்லா அப்போ கூட இது திட்டல அவர், இல்லை அது பிதாவுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லி கூட அப்போ கூட சாப்பிட்டா சொல்லிட்டு அவர் மறைந்து போகிறதே எங்கே நம்ம காணிக்கிறோம். இப்போ பாருங்க எப்போவுமே என்னாச்சுங்க, நம்ம மாம்ச சிந்தையை நம்ம ஆவியின் சிந்தையை மாம்ச சிந்தை மேற்கொள்வதற்கு எப்போதுமே அனுமதிக்கக்கூடாதுங்கிறத காரணம். அப்படி அனுமதிக்கப்பட்டா என்ன ஆகுங்க, நாம் இயேசுவை விட்டு ஓடி போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். இன்னொன்று என்னன்னா, இதில் என்னன்னா இந்த விஷயத்தில் பேதுருக்கு அப்போஸ்தலருக்கு பின்பாக தெரிந்து கொள்ளப்பட்ட பவுல் என்ன எடுத்தாருங்க, எப்போவுமே மாம்ச சிந்தையை ஒழிக்க முடியாத அவர் இருந்தார். ஆவியின் சிந்தை தான் அவரோட எப்போ இருந்தது, மாம்ச சிந்தையை மேற்கொள்வதற்கு அவர் எப்போவுமே விடவே இல்லை. அதை தான் அவர் அழகாக அவருக்கு ஒரு நம்ம பிலிப்பியருக்கு எழுதும்போது சொல்கிறாரு. என்னன்னு பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் பாருங்க. எல்லாருக்குமே நமக்கு ரொம்ப பரிச்சயப்பட்ட வசனம் தான் அது. பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 21:1. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். இத்தனைக்கும் யாருங்க, இவர்களை காட்டிலும் அவர் மேன்மையாக வாழ்ந்தவர். அதாவது நான் பெருமைப்படணும் அப்படின்னீங்கன்னா உங்களை எல்லாத்தையும் விட பெருமைப்படுறதுக்கு எனக்கு அந்த தகுதி இருக்கு. கமாலியலின் பாதத்தை சொல்லுவாங்களே, எங்கள் அப்பா யாருன்னு தெரியுமா, தங்களோட பெருமையை உணர்த்துவதற்கு சொல்லுவாங்க. எங்கள் குடும்பம் யாரும் தெரியுமா அப்படின்வாங்க. என்னன்னா எப்படி நாங்கள் அந்த ஊரில் இருந்தோங்கிறத வெளிப்படுத்தும் விதமாக இருக்கும். அப்போது பவுல் கூட சொல்கிறாரு, மேன்மை பாராட்ட வேண்டும் என்றால் உங்களை எல்லாத்தையும் விட நான் என்னால் மேன்மை பாராட்ட முடியும், ஏன்னா அப்பேற்பட்ட இடத்துல இருந்து வந்த நான் அப்படின்ட்டு சொல்கிறவர். நான் டைம் சொல்லுவார், நான் யார்கிட்ட படிச்சுக்கிட்டு தெரியுமா, வாதியார் யார் தெரியுமான்லாம் சொன்னேன். நான் கமாலியன் பாதத்தருகே இருந்து கற்றுக்கொண்டவன்னு சொல்லி முந்தையெல்லாம் தெரியும். ஆனால் செல்வெல்லாம் படிச்சதுங்க, கருப்சாமி டியூஷன் சென்டர் இருந்தது, அங்கே இடம் கிடைக்கிறதே பெரிய விஷயம். அப்போ அந்த மாதிரி அந்த காலத்தில் கமாலியர்கிட்ட படிக்கிறதுங்கிறது என்னதுங்க, ஒரு பெரிய ஒரு விஷயம். அப்போது அப்படிலாம் இருந்த ஆள் நான் என்ன சொல்கிறேங்க, மாம்ச சிந்தை எனக்கு தேவையே இல்லை, அந்த பாராட்ட எனக்கு பெரிய அந்த விஷயம் எனக்கு ஒன்றுமே இல்லை. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயமே இருக்கிறாரு. யோபு நமக்கு அதை பற்றி அழகாக வெளிப்படுத்துறாரு பாருங்க. யோபுட புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் பாருங்க. அவர் என்னை அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். போதுமானது. யோபுன்னு சொல்றதுக்கு அவர் என்னை கொன்னு போட்டாலும் சரி, நான் என்னோடதுலேருந்து நான் விலக போறதே இல்லைன்னு சொல்லி தானியேல் கூட சொல்றார் இல்லையா, அவரை எங்களை விடுவித்தாலும் விடுவியாம போனாலும் நிப்பாட்டை சிலையை நாங்கள் ஒரு காலம் வணங்க போறதில்லை. இந்த உறுதி தான் நாம் தேவன் இந்த காலத்தில் எதிர்பார்க்கிறார். ஏன்னா இனி வரக்கூடிய ஆட்சி நமக்கு எப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரியாது, சூழ்நிலை எப்படி வேணால் மாறலாம் இல்லையா. என்னன்னா அந்த சந்தர்ப்பம் அமையும் போது தான் நம்ம நியூ இயரில் நிறையா விதமான உத்தரவாதம் எடுத்திருப்போம். என்ன பண்ணோம், நம்ம இந்த வருஷம்லாம் நான் போய் பேசாமையே
இருந்திருக்கணும், இந்த வருஷம் நான் எல்லாமே கோவப்படாமையே இருக்கணும்னு சொல்லுவோம். ஆனால் என்னங்க, நம்மளை இது சோதிக்க முடியும்படியாக கோவப்படுவதற்கான சூழ்நிலை ஏற்பட்ட போது அதை நம்ம எவ்வளவு ஜாக்கிரதையாக கையாண்டாங்கிறது அந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் இல்லையா? எடுத்து உத்தரவாதம் இவங்க அப்படி தான் சொல்கிறாங்க, நிறைய உத்தரவாதம் எடுத்துட்டாங்க இயேசு கிறிஸ்து இருக்கும்போது. ஆனால் அதை ஃபேஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு இடம் வருது இல்லையா? தாங்கள் சொன்ன அந்த காரியம் நிறைவேறுவதற்கு நான் சரிதானாங்கிறதுக்கான ஒரு இடம் வந்து வரும்போது அந்த இடத்துல அவங்களால தாக்கு பிடிக்க முடியவில்லை, பின்வாங்கி போகிறதை பார்க்கிறோம். என்ன காரணம்? இது அவர்களுக்கு இருந்த ஆவிக்குரிய சிந்தை, மாம்ச சிந்தை. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, சொல்லும் செயலும் வேறு வேறாக இருந்தது. நம்ம என்னாச்சுங்க, அவர் வாயினாலே என்னை அறிக்கை பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ தூரமாக இருக்கிறது. இந்த வார்த்தையும் என்னாச்சுங்க, சீசர்களுக்கு நிறைவேறும்படியாக அமைஞ்சிச்சு. இத்தனைக்கும் கூடவே இருந்தாங்க. என்னாச்சுங்க, வாயில் துதித்தல் தான், 3 நேரம் 4 நேரம் துதித்தல் தான், பாடுறது தான், அவர் வசனம் தியானிக்கிறது தான், எல்லாம் தான். ஆனால் என்னாச்சுங்க, அந்த தான் கற்றுக்கொண்ட காரியத்தை நிறைவேற்றுவதற்கு ஒரு காரியம்னு நமக்கு வந்து நிற்கும் போது என்ன பண்ணுறாங்க, அவர்களாம் நிற்காமல் போயிட்டாங்கன்னு பார்க்குறோம். ஆனால் கிறிஸ்துவ என்ன சொல்கிற, கிறிஸ்துவ எப்படி இருந்தார் அப்படின்னா, அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பாருங்க. அப்போஸ்தலர் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்தை குறியவைகளை அவர்களுடனே பேசி அநேக தெளிவான திருஷ்டாந்தங்களினால் அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். அன்றையும் அவர் அவர்களுடைய கூட கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்தானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். அப்போது கூடி வந்திருந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்திலே ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார். போதுமானது. அதில் என்னென்ன, அதில் வந்து அவர் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கினார் அப்படிங்கிற ஒரு வாசனை இருக்கும். அதில் என்ன அப்படின்னா, நாம் என்ன நம்மளுடைய உபதேசமும் நம்மளுடைய செயலும் எப்படி இருக்குனுங்க, ஒரே மாதிரி இருக்கணும் இல்லையா? நம்ம வேதத்தை கற்றுக்கொண்ட பின்படு நாம் கற்றுக்கொண்ட வேதத்தின்படியும் நம்மளோட வாழ்க்கையும் எப்படி இருக்கணுங்க, ஒரே மாதிரி தான் இருக்கணும். ஆனால் என்ன வச்சுங்க, இவர்கள் அதிலேருந்து விலகி போனார்கள். இயேசு கிறிஸ்து கற்றுக்கொள்கிறாங்க, கற்றுக்கொண்டதுக்கு விரோதமாக தான் இவங்களோட செயல்பாடுகள் இருந்தது. எதை இவர்கள் வந்து கிறிஸ்து மூலமாக கேட்டார்களோ பார்த்தார்களோ அதை இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில செயல்படுத்துவதற்கு முடியாமல் போயிடுச்சு. இந்த ஆவிக்குரிய இந்த மாம்ச சிந்தனால இது முடியாமல் போயிடுச்சு. சொல்லும் செயலும் வெவ்வேறாக இருந்தது. எப்படின்னா இவர் வந்து காட்டி கொடுக்க போகிறார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு காலகட்டம் ஏற்படுகிறது. மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் பாருங்க. போதுமானது. அதுலேயே 31 பாருங்க. என் நிமித்தம் எல்லோரும் நீங்க இடரல் அடைவீர்கள் அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே இவங்க என்ன பண்ணிருக்கணுங்க, இவர் எச்சரிப்பு தான். நீங்க வந்து எல்லாருமே என்னை விட்டு ஓடி போவீர்கள் கூட இங்கே சொல்லலை. என்ன சொல்றீங்க, இடரல் அடைவீர்கள் தான் சொல்றாரு அவர். அது வரைக்கும் அவர் வந்து என்ன சொல்றாங்க, அவருடைய செயலை குறித்து அவர் சொல்லலை. எனக்கு கிறிஸ்துவுக்கு தெரியாதா இப்படி செய்ய போறாங்கன்னு. ஆனால் என்ன பண்ணிருக்கலாம் இவங்க, ஐயோ இப்படி சொல்றாங்களே, நம்ம இவங்களுக்குள்ள ஒரு உறுதித்தன்மை, ஒரு வசனம் எச்சரிப்பான வசனம் கிடைக்க விட்டனே, இவங்க என்ன பண்ணிருக்கணுங்க, அதற்கு ரெடியாக இருக்கணும். கிறிஸ்து இப்படி சொல்றாரு, அடுத்தது நமக்கு இந்த மாதிரி வரும்னு சொல்றாங்க, நம்ம என்ன பண்ணணும், இதற்கு ரெடியாக இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிற ஒரு வசனம் அவங்களுக்கு கிடைக்கப்படுகிறது. இடரடைவீர்கள்னு சொல்றாரு. சொன்னதுக்கு பின்னாடி நம்ம எப்பவுமே என்னாச்சுங்க, நம்ம பேதுரு என்ன பண்ணுவார், அவரு நான் யார் தெரியுமா அவர் சொல்றாரு. என்னங்க, மத்தேயு 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பாருங்க. மத்தேயு 26 3ஆம் வசனம். அப்பொழுது பிரதான ஆசாரியரும் வேத
ஜனத்தின் மூப்பரும் காய்பா எனப்பட்ட பிரதான ஆசாரியனுடைய அரண்மனையிலே கூடி வந்து இயேசுவை பந்தனமாய் பிடித்துக் கொள்ள கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணினார்கள். இதுல 32 வசனம் பாருங்க, 32 33, 26 32 33. ஆகிலும் நான் உயிர்த்தெழுந்த பின்பு உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போவேன் என்றார். பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, உமது நிமித்தம் எல்லாரும் இடரல் அடைந்தாலும் நான் ஒரு காலம் இடரல் அடையேன் என்றார். அப்புறம் அடுத்தது சும்மா இல்ல, இடரல் அடையலன்னு சொல்லி சும்மா இருக்க வேண்டியதானே? இயேசு அவனை நோக்கி, இந்த ராத்திரியிலே சேவல் கூவுகிறதுக்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அதற்கு பேதுரு, நான் உம்மோட மரிக்க வேண்டியதா இருந்தாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்றான். சீசர்கள் எல்லாரும் அப்படியே சொன்னாங்க. சீசர்களும் இது அப்ப என்னாச்சுன்னா, நாமளும் என்ன சொல்றோம், கர்த்தாவே நமக்கு அப்படி செய்வோம், இப்படி செய்வோம், எல்லாம் செய்வோம் சீசர் மாதிரி நாமளும் செய்வோம். உம்முடைய கூட மறிக்க வேண்டியதெல்லாம் மறிப்போம், நாங்கள் அப்படி இருப்போம் அப்படி இருப்போம்ட்டு. ஆனால் நாம் சொல்கிறதுக்கு செயலுக்கும் சம்மந்தம் இருக்கா? நம்ம சொல்கிற செயலுக்கு நம்ம எத்தனையோ விதமான ஒவ்வொரு புது இடத்துலையும் சரி, இல்லை ஒவ்வொரு விஷயத்திலும் நம்ம என்ன பண்ணுறோம், பல விதமான ஒரு வாக்குத்தத்தம் நம்ம தேவனோட ரகசியமாகி பண்ணி கொள்ளிக்கிறோம். தேவனே இனிமேல் நான் இப்படி அப்படி சொல்லி நம்ம ரகசிய வாக்குத்தத்தம் எடுத்து கொள்ளிக்கிறோம். ஆனால் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற்றுவதற்கு நம்ம பிரயாசப்படுகிறோமா? பேதுரு என்ன பயங்கரமாக சொல்கிறாரு, அடிக்கடி திட்டு வாங்கினது அவர் தான், நல்ல ஒரு பேர் வாங்கினவர் அவர் தான். அவர்கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் எல்லோரும் நிமித்தம் இடரடைவீர்கள், இடரல் அடைவீர்கள்னு சொன்ன உடனே இவங்க என்ன பண்ணியிருக்கணும், அமைதியாக இருந்து என்ன பண்ணலாப்பா அப்படி சொல்லிட்டாரு, இதுக்கு வேற ஏதோ பண்ணலாமா அப்படின்னு பேதுருன்னு சொல்கிறாரு. என்னமே இல்லை, எல்லாரும் இடர் அடைஞ்சாலும் நான் இடர் அடைய மாட்டவே மாட்டேன் அப்படின்ட்டு திரும்ப இன்னொரு உத்தரவாதம் கொடுக்குறாரு. இப்போ எப்படி இருந்திருக்கு அவருக்கு இயேசுக்கு? அப்போ இன்னைக்கு சேவல் கூறுக்கு முன்னாடி நீ 3 டைம் என்ன தெரியாதுங்கிற. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட கூட மறிக்க வேண்டியதாக இருந்தாலும் அதுக்கு தயாராக இருக்கிற ஆள் அப்படின்னு இவர் சொல்கிறாரு. இவர் சொன்னோன்னே மற்ற 11 பேர் பார்க்குறாங்க, நாமளும் சொல்லிடலாம்டா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, இவங்க 11 பேரும் என்ன பண்ணுறாங்க, பேதுரு சொன்னதையே இல்லை நாங்களும் தான் உம்மோடைய மறிக்க வேண்டியதாக இருந்தாலும் நாங்களும் சேர்ந்து உம்மோடைய மறிச்சிருவோம் அப்படின்றாங்க. ஆனால் சேவல் கூவுனதுக்கு பின்னாடி பேதுரு என்ன பண்ணார் பார்த்தீங்களா? உங்களுக்கு சேவல் கூவுறதுக்கு முன்னாடி சத்தியம் பண்ணவும் சபிக்கவும் பேதுரு பண்ண வேலை அப்படியே உள்டா. இது எவ்வளோ நேரம் இருக்கும்? மீறி பண்ண ஒரு 2 மணி நேரம் இருந்திருக்குங்களா? 2 மணி நேரம் தான் இருக்கும் இல்லையா? அவர் சொல்லி என்ன பிடிக்கிறாங்க, பிடிக்கும் போது தான் இன்னும் இப்போ டைம் ஆகி போயிடுச்சு, நீங்கள் இன்னும் எல்லாம் இடரல் அறிவிக்க அப்படிங்கிறாரு. சொன்ன உடனே என்ன ஆகுது, இல்லை நான் யாருனாலும் போக மாட்டேன், நான் உங்க கூட தான் இருப்பேன், இவங்கெல்லாம் போனாலும் நான் உங்க கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமான வாக்கு இது சொல்கிறாரு. சொல்லி முடிச்சதுக்கு பின்னாடி என்ன ஆகுது, எல்லாரும் சொல்கிறாங்க. சொன்னோட என்னாச்சுங்க, போர் சாகர் பிடிச்சிடுறாங்க. இன்னொரு அரை மணி நேரத்தில் போர் சாகர் பிடிச்சிடுறாங்க. பிடிச்சதுக்கு பின்னாடி என்னாச்சுன்னா இவரை கூட்டிகிட்டு போகிறாங்க, இவங்கெல்லாம் ஓடி போயிடுறாங்க. ஓடி போனதுக்கு பின்னாடி என்னன்னா இவர் தைரியமாக போகாமல் சரி என்னதான் செய்கிறாங்கன்னு பார்க்குறக்காக எல்லாம் இந்த நெருப்பு போட்டு நின்றுருக்குறாங்க. அந்த நெருப்பு ஒரு இடத்துல என்ன பண்ணுறாரு, இவரும் போய் நின்றுக்கிறாரு. நின்றுக்கிட்டு என்னென்ன நடக்குதுன்னு பார்க்குறாரு. பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா ஒரு பெண்மணி கண்டுபிடிச்சிட்டு இல்லை நீரும் அவரோட இருந்தவர் தானே அப்படிங்கிறாரு. இல்லைன்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, முதல்ல மறுதளிக்கிறாரு. இந்த மறுதளிக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன சிந்தம்மா திரும்ப கேட்கவும் என்ன பண்ணுறாருங்க, அவர் சத்தியமாக எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்லி சத்தியம் பண்ணவும் சத்தியம் பண்ணுறதோ நிப்பாட்டிருக்க வேண்டியதானே. அப்போது நினச்சி பாருங்க, அதுதான் நம்ம தேவனுடைய விஷயத்துல நாம் உறுதி இல்லாத தன்மை. நம்ம ஒரு உறுதி எடுக்கிறோம், அந்த உறுதியில் நம்ம ஃபாலோ பண்ணுறதில்ல. அதை உடனே நம்ம ஏறக்குறைய அவர் சொல்லி ஒரு மணி நேரத்துலேயே என்னாச்சுங்க, நீ எப்பேற்பட்ட ஆளுங்கிறது கிறிஸ்துக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ கிறிஸ்து என்ன பண்ணுறாருங்க, அவருக்கு அது காது கடிச்சா இல்லையான்னு தெரியல, அவர் திரும்பி பார்க்குற இடத்துல தான் நிற்கிறாரு. அப்போ எப்படி இருந்திருக்கும், எப்பா 3 வருஷம் உன்னை கட்டி காப்பாற்றிருக்கிறேன், என்னென்ன பண்ணியிருக்கிறேன், மறுரூபம் மலைக்கு போகும்போதெல்லாம் பேதுருவை தான் கூட்டிகிட்டு போகிறாரு இல்லையா, பெரிய பெரிய விஷயங்கள் செய்யும் போதெல்லாம் பேதுருவை தான் கூட்டிகிட்டு போகிறாரு. அப்போது எல்லாத்தையும் பார்த்து கண்ணுக்கு நேரம் பார்த்து போட்டு அவர் திரும்பி பார்க்குறாரு பேதுருவை, அவர் அங்கே நின்றுருக்கிறாரு. அப்போ இப்படி ஏட்ட சூழ்நிலை தான் என்ன பண்ணுறாங்க, நாமளும் நமக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்த உடனே நம்ம என்ன பண்ணுறாங்க, வேதத்தை மறந்து விடுகிறோம், தேவனை மறந்து விடுகிறோம், எல்லாத்தையும் மறந்து விடுகிறோம், கிறிஸ்துவை விட்டு ஓடி விடுகிறோம். இதுதான் நடக்குது. அப்போ என்னாச்சுங்க, அவரோட சொல்லுக்கும் செயலுக்கும் சம்மந்தமில்லாத ஒரு வாழ்க்கை. நாமளும் எப்படி ஆகணும், நாம் வேதத்தை படிக்கிறோம் அப்படின்னா வேதத்தில் என்ன சொல்லப்படுகிறதோ, நமக்கு என்ன சொல்லப்படுகிறதோ அதை சரியாக செய்ய முடியாத வாழ்க்கை இருந்தால் மட்டும்தான் நாமளும் தேவனோட ஒன்றாக இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை கிடைக்கும். பாருங்க, இதை குறித்து யாக்கோபு ஆசிரியர் எழுதுறாரு. யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க.
ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டு என்று சொல்லியும் கிரிகள் இல்லாதவனானால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமோ? ஒரு சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும் அனுதின ஆகாரம் இல்லாமலும் இருக்கும்போது உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி நீங்கள் சமாதானத்திட போங்கள், குளிர் காய்ந்து பசியார்கள் என்று சொல்லியும் சரீரத்துக்கு வேண்டியவர்களை அவர்களுக்கு கொடாமல் போட்டால் பிரயோஜனம் என்ன? போதுமானது. இங்க என்ன சொல்றது? விசுவாசம், கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கு. அந்த விசுவாசம் உன்னை ரட்சிக்குமான்னு கேட்கிறாரு. அப்ப என்ன செய்ய? நம்ம விசுவாசம் இருக்கு, அந்த விசுவாசம் வெளிப்பட முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அதை தாங்கிக் கொள்ள முடியாம நம்ம என்ன பண்றோம்? பின்வாங்கிக்கிறோம். அந்த விசுவாசம் உங்களை ரட்சிக்காதுங்கிறாரு. அப்ப அந்த விசுவாசம் வந்து தேவையில்லாத விசுவாசங்கிறது, பிரயோஜனம் இல்லாத விசுவாசங்கிறாரு அவரு. ஒண்ணுமில்ல பாருங்க, சீசத்துக்கான சவால் வரும்போது பின்வாங்கி போறதை குறித்து ஒரு வசனம் வருது பாருங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 17 படி. போதுமானது. இவர் இந்த வசனத்தில் அந்த அவர் வந்து என்ன சொல்ற, நல்ல போதகர்னு தான் சொல்றாரு, எல்லாம் நல்லா பண்றாரு. வசனம் 21 என்ன சொல்றாரு? மோசையின் பிரமாணங்களை என் சிறுவது மீது எல்லாம் கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லி. ஆனால் தன்னுடைய சீசுவத்தை நிரூபிற்கான ஒரு சூழ்நிலை வந்த உடனே என்னாச்சுங்க? அவனால நிற்க முடியல, பின்வாங்கி போயிட்டான். தேவன் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், என்னாச்சுங்க? உனக்கு உண்டானதையெல்லாம் விட்டு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இவன் என்ன பண்ணிருக்கணும்? உடனே சொல்லியிருந்தா திரும்ப இவனுக்கு இரண்டத்தனையாக கண்டிப்பாக கிடைத்திருக்கும். ஆனால் என்னாச்சு? அந்த சீசத்துக்கான விலையை தான் சீசன் தான் அப்படின்னு நிரூபிக்கிற ஒரு இடம் வந்த போது என்னாச்சுன்னா அவரால் நிற்க முடியல. இப்போ நாம கூட என்னாச்சுங்க? நாமும் கிறிஸ்தவர்கள் சொல்லிக்கிறோம். ஆனால் கிறிஸ்தவர்கள் நான் கிறிஸ்தவன் தான் அப்படின்னு சொல்லி நிரூபிக்கக்கூடிய ஒரு இடம் வரும்போது என்ன ஆகுது? நிரூபிக்கிற சோதனை வரும்போது நாம் அதை நிரூபிப்பதற்கு தயாராக இருப்பதில்லை. என்ன பண்ணுறோங்க? பின்வாங்கி போய்கிறோம், இயேசு விட்டு ஓடி விடுகிறோம். இதை தான் அங்கே நடைபெறுகிறது. ஆனால் என்ன, கிறிஸ்துவன் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம அவர்களை சீசரையாக்க முடியும், நாமளும் பரலோக ராஜ்யத்தில் போக முடியும். இப்போ என்னாச்சுங்க? நம்ம வந்து அவங்களை சீசர் சொன்ன பேதுரு அவர்களை சொன்ன மாதிரியே சொல்லுக்கும் செயலுக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை. இப்போ எப்படி சொல்லலாம்னா, நம்ம வேதத்துக்கும் நமக்கும் ஒரு சம்பந்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இது தேவனுடைய பார்வையிலே இது உகந்ததாக இருக்காது. ஆனால் அப்படி இருந்தால் என்ன ஆகுங்க? ஆட்டோமேட்டிக்காக நாம் கிறிஸ்துவை விட்டு ஓடி போவர்களாக நாம் காணப்படுவோம். அப்புறம் 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் பாருங்க. நாம் அவரோட ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லியவர்களாய் இருப்போம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆமா, என்னாச்சுங்க? நம்ம ஒளியிலே நடக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம இல்லாம இருந்தா வசனம் அப்படி தான் சொல்லுது. நானும் நடக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம அந்த விஷயத்தில் நடக்காமல் இருந்தால் என்ன ஆச்சுங்க? அதில் ஒன்றும் பொய் சொல்கிறவங்களா இருக்குன்னு சொல்கிறாரு. அந்த பொய் சொல்லுகிறவங்க வந்து நம்ம எப்படி சொல்லலாம்? இது வந்து நம்ம நேரடியாக பொய் சொல்கிறதில்ல. நான் வந்து செல்வாட்டை வந்து ஏதோ ஒன்று சொல்கிறேன், அந்த பொய் அது.
அந்த பொய் இல்லை. நான் என்னை நானே ஏமாற்றிக் கொள்கிறது, நான் என்னை நானே ஏமாற்றிக் கொள்கிறது தேவனுடைய பார்வையில் எப்படி பார்க்குறாரு? அது பொய்யா பார்க்குறாரு. பொய்யை வந்து அப்படி இதை வந்து பொய்யின் தேவன் சொல்கிறார் இல்லையா? இந்த பொய் இந்த மாதிரியான பொய்யும் எங்கே போய் முடியுங்க? இரண்டாம் மரணத்தில் என்னென்னு வருது? பொய்யரும் அதுலேயும் வருது இல்லையா? அதுலேயும் என்ன வருதுங்க? பொய்யர்னு வருது. அந்த பொய்யர்னு என்ன இந்த மாதிரியான இதெல்லாம் அதுலேயும் சேர்ந்துடும். நான் ஒளியிலே நடக்கிறேன்னு சொல்லி ஒளியிலே நடக்கிறவனா இருந்தால் நான் எப்படி இருக்கணும்? நான் பொய் பேசுகிறவனா இருப்பேன்னு சொல்லி வசனம் சொல்லுது. அப்படி இருந்தால் இந்த பொய்க்கெல்லாம் எங்கே போய் எதில் போய் முடிய போகுது? நரகத்தில் நியாய தீர்ப்பில் தான் போய் முடிய போகிறது. அப்போ என்ன பாருங்க, அப்போ நம்ம அதை சொல்லுக்கும் செயலுக்கும் சம்மந்தம் இல்லாத வாழ்க்கை நாம் வாழக்கூடாது அப்படிங்கிறத அங்கே தேவன் விரும்புகிறார். அதே பாருங்க 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் பாருங்க. அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளாதவன் பொய்யனாய் இருக்கிறான், அவனுக்குள் சத்தியம். போதுமா? என்னாச்சுங்க? பேதுரு என்ன பண்ணாருங்க? அவர் அறிந்திருந்தார் இல்லையா? அறிந்திருந்தாரு. அறிந்து அவர் சொன்னாரு. சொன்ன காரியமே இவர்களுக்குள்ள இல்லாதனால என்னாச்சுங்க? அவரு வசனம் பாருங்க, அது பொய்யனா இருக்கிறான்றது வசனம் நம்ம பயங்கரமா எச்சரிக்குது. எனவே நம்ம படிக்கக்கூடிய தியானிக்கக்கூடிய காரியத்திற்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் எப்பொழுதுமே சம்பந்தம் இருந்து கொண்டே இருக்கணும். சம்பந்தம் இல்லாத வாழ்க்கை இருந்ததுன்னா கிறிஸ்துவை விட்டு நாமும் விலகி இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் ஏற்போம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு விஷயம் எப்படின்னா, ஏற்கனவே வந்து கிறிஸ்துவ சொல்றாரு, என் நிமித்தம் இந்த ராத்திரியில் நீங்கள் எல்லோரும் இடரல் அடைவீர்கள்னு சொல்றாரு. இடரல் அடைவீர்கள்னு சொன்னோட இவங்க என்ன பண்ணியிருக்கணுங்க? அதுக்கு தகுந்த மாதிரி இவர்கள் ஆயத்தமாக இருந்திருக்க வேண்டும். ஆனால் என்னாச்சு? இவங்க ஆயத்தமாகலை. அதுக்கு அப்படி சொல்றாரு, நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லி ஆயத்தமாக இருக்கணும், ஆயத்தமாகலை. இது ஆயத்தம்ங்கிற விஷயத்தை வந்து தேவன் ரொம்ப எதிர்பார்க்குறாரு நம்ம கிட்ட. எல்லா விஷயத்துக்கும் ஆயத்தமாகணும் அப்படிங்கிறது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஓய்வு நாளுக்கு முன்பாக என்ன ஒரு நாள் கொடுத்துருந்தாரு அவர்? யார் கொடுத்தது? அதையே யார் அதை உண்டாக்குனது? ஆயத்தம்ங்கிறது மோசே கொடுக்குறாரு. மோசைக்கு யார் கொடுத்தா? தேவன் கொடுக்குறாரு. அப்போ அந்த ஆயத்த நாள்ங்கிறது யார் கொடுத்ததுங்க? தேவன் கொடுத்தது ஒரு ஆயத்த நாள். ஏன்னா அது இந்த ஓய்வு நாளுக்கு நீ முன்னாடி ஒரு நாள் ஆயத்தப்படு, நீ எதுப்படி போகணுங்கிறது ஆயத்தப்படுங்கிறதுக்காக அது கொடுக்குறாரு ஒரு நாள். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் பாருங்க. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியில நடப்பிப்பாயாக. 7ஆம் நாளிலே உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதிலே நீயானாலும் உன் குமாரனானாலும் உன் குமார்த்தையாகியும் உன் வேலைக்காரனாலும் உன் வேலைக்காரியானாலும் உன் மிருக ஜீவனாலும் என்னும் உன் வாசல்களில் இருக்கிற அன்னையினாலும் யாரும் வேலையும் செய்யலாம். ஆமாம், இதை வந்து ஆயத்த நாளை கொடுத்து சொல்கிறது பாருங்க. மார்க் 15ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். மார்க் 15:42. ஓய்வு நாளுக்கு முந்தின நாள் ஆயத்த நாளாய் இருந்தபடியால் சாயங்காலம் ஆனபோது போதுமானது. அதுலேயே இது என்ன, இந்த ஆயத்த நாள்ங்கிறது நமக்கு இருக்குங்கிறத ஒரு அந்த சட்டத்திட்டத்திலேயே ஏன்னா ஆயத்தப்படுவதற்கு. இப்போ பாருங்க, பழைய ஏற்பாடு காலத்தில் வந்து அந்த ஒரு நாளை வந்து நீ வந்து தேவனுக்கு முன்பாக அனுசரிப்பதற்கு முன்பாக நீ எப்படி வரணுங்கிறாரு? ஆயத்தப்படு, தயாராகுங்கிறாரு. தேவனுடைய காரியத்திற்கு நீ உன்னுடைய தயார்படுத்திக்கொள்ளு அப்படிங்கிறாரு. ஆனால் நம்ம பல சபைகளில் பார்க்குறோம், என்னாச்சுங்க, சில இதில் ஆயத்தப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. எப்படின்னா சில சபைகளில் இன்னுமே ஒயிட் அண்ட் ஒயிட்டில் தான் வரணும். அப்போ ஒயிட் அண்ட் ஒயிட்னா அவன் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணியிருந்தவங்க? நாம் இன்றைக்கி எந்திரிக்கிறோம், வீரவை திறக்கிறோம், என்ன இருக்கோ எது தேய்ச்சிருக்கோ எடுத்து டக்குன்னு வந்துடுறோம். ஆனால் இப்போ வந்து இன்னொரு புது சட்டம் வந்து நம்ம கொண்டு வரோம். சும்மா ஒரு இதுக்காக கணக்காக சொல்கிறேன். திங்கக்கிழமையில மஞ்சள் கலரில் தான் வரணும், செவ்வாய்க்கிழமையெல்லாம் ப்ளூ கலரில் தான் வரணும், ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் வெள்ளை கலரில் தான் வரணும். அப்படிங்கும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணுவோங்க? சனிக்கிழமை நம்ம ஆயத்தமாகி விடுவோம். ஐயோ பார் வெள்ளை கலர் துவைச்சிருக்கா இல்லையான்னு தெரியலையே, துவைச்சு போடு அப்படின்னு சொல்லி என்ன ஒன்று ஆயத்தமாகும். ஆனால் நமக்கு அந்த ஒரு பெரிய ஒரு டென்ஷனையும் இல்லாத அளவுக்கு தேவனு வச்சுட்டார் இல்லையா? ஆனாலும் நம்ம வந்து என்ன ஒரு விதமான சரி இப்படியே வந்து தொழுகிறான அப்படின்னு இல்லை, தேவனை தொழுகிறதுக்கு வருகிற நாம் ஆயத்தப்பட வேணுங்கிறது தேவன் ரொம்ப ரொம்ப விரும்புகிறார். நீங்கள் பக்காவாக ஆயத்தமாகி வாங்க அப்படின்னு தான் தேவன் விரும்புகிறார். அதில் தான் அவருக்கு சொல்கிறாரு, நீங்கள் என்ன வந்து இடரடைவிகள் சொன்னா என்ன பண்ணி இருக்கணும்? அவங்க இல்லை, ஆயத்தமாக இருக்கணும். அந்த ஆயத்தமாகறதை குறித்து முக்கியத்துவத்தை தேவன் வந்து ஒரு உதாரணமாக சொல்கிறார். எந்த இடத்துல சொல்கிறான்னு பாருங்க. மத்தேயு 25ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம்.
மத்தேயு 25ஆம் அதிகாரம். வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார். அது அப்போ அதுக்கு முன்னாடி ஒரு 2 வருஷத்துக்கு மேலே ஏற்றி படிங்க. அப்போ புரியுற மாதிரி. புத்தி என்ன யாருங்க? புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள். இது ஒரு நிமிஷம். என்ன பண்ணிருக்கணும்? எண்ணெய் கொண்டு வந்தவர்கள் எண்ணெய் கொண்டு வந்தவர்களை நோக்கி, இல்லை அப்படிதான் கொண்டு வந்திருக்கணும். இப்போ நான் எண்ணெய் கொண்டு வந்திருக்கேன். இப்போ வந்து செல்வா எண்ணெய் கொண்டு வந்திருக்கேன். அப்படி நான் எண்ணெய் கொண்டு வரல. அப்போ வந்து எண்ணெய் கொண்டு வந்த செல்வா எண்ணெய் கொண்டு வராத சுரேஷை நோக்கி அப்படி தானே இருக்கணுங்க. எண்ணெய் கொண்டு வந்தவர்கள் எண்ணெய் கொண்டு வராதவர்களை நோக்கி அப்படின்னு அந்த வார்த்தையை ஆரம்பிச்சிருக்கணும். ஆனால் எப்படி ஆரம்பிக்கிறது? என்னன்னு வருது? படிச்சிருங்க அதையே. புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவெட்டிகள் அடைந்து போகிறதே என்றார்கள். புத்தி உள்ளவர்கள் பிரதியுத்தரமாக, அப்படி அல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமலாதபடிக்கு நீங்கள் விற்கிறவர்களிடத்திற்கு போய் உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள். அப்படியே அவர்கள் வாங்கின போது மணவாளன் வந்துவிட்டார். ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவருடைய கூட கல்யாண வீட்டிற்குள் பிரவேசித்தார்கள். யார் ஆனவர்கள்? ஆயத்தமானவர்கள். கதவும் அடைக்கப்பட்டது. பின்பு மற்ற கன்னிகளும் வந்து, ஆண்டவரே ஆண்டவரே, எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். தெரியலன்றார். அது எவ்வளோ பெரிய அவமானம் தெரியுமா உங்களுக்கு? இல்லையா? நம்ம போய் இன்ட்ரடியூஸ் ஆகும்போது யாரோ கேட்கும்போது உங்களுக்கு தெரியலீங்களா எனக்கு அப்படின்னா நமக்கு எப்படி இருக்கும்? நமக்கு ஒரு பெரிய சங்கடமான இருக்கும். போதுமானது. அப்போது என்னென்னா இவங்களை தெரியவே தெரியலன்றாரு. அப்போ கூட்டு இல்லை, நீங்கள் வந்து ஏன் ஆயத்தமாகலன்னு சொல்லியாவது அனுப்பியிருக்கலாம். ஆயத்தமாகலை நீங்கள், அதனால் உங்களை கல்யாணம் வீட்டுக்கு விட முடியாதுன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் என்னன்றார்? ஒரே வார்த்தையில் தெரியவே தெரியும், நீங்கள் யாரும் எனக்கு தெரியாது அப்படின்ட்டார். அப்போ அத்தனை நாள் உங்கள்கிட்ட பிராசம்லாம் எதுக்குங்க? தீவட்டியும் எடுத்துட்டு வந்துட்டாங்க. தீவட்டி வர வரைக்கும் அவங்க ரெடியாக தான் வந்திருக்காங்க. தீவட்டியெல்லாம் எடுக்க தெரிஞ்சிருக்கு அவங்களுக்கு. ஆனால் என்னாச்சுங்க? ஆனால் அந்த போதுமான எண்ணெய் அவங்ககிட்ட இல்லை அப்படிங்கிறது. அப்போ என்னன்னா ஆயத்தம் ஆகிறோம், ஆனால் எந்த அளவுக்கு ஆயத்தமாக இருக்குங்கிறத அதை சொல்கிற வராரு அவர். போதுமான ஆயத்தம் இல்லை. அவங்க வெறுங்கையில் வந்துடல. வெறுங்கையை வந்திருந்தா சொல்லலாம் அவங்களுக்கு தெரியாது அப்படின்னு. ஆனால் அவங்கள என்னதான் கொண்டு வராங்க? அவங்களும் தீவட்டியோட தான் வராங்க. வந்த இடத்துல என்ன ஆகுது? எண்ணெய் இல்லை அப்படிங்கும்போது நம்ம எல்லா விஷயத்திலும் ஆயத்தமாக இருக்கணுங்கிற தேவன் எதிர்பார்க்குறாரு. அவங்க சொல்கிறார், நீங்கள் என்ன வந்து இடரடை வைங்கன்னு சொன்னோன்னே என்ன பண்ணியிருக்கணும்? இவங்க இப்போ சொல்கிறாரு டக்கு டக்குன்னு ஆயத்தமாக இருக்கணும், எல்லாம் பண்ணியிருக்கணும். இல்லைன்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து போட்டு ஒரு மணி நேரத்துக்குள்ளேயே சத்தியமனும் சபிக்கமனும் பேச ஆரம்பிச்சிட்டார். அதுபோலவே நம்மளுடைய வாழ்க்கையில் கூட நம்ம எப்படிங்க? சரியான ஆயத்தம் இல்லாத காரியமாக இருக்கிற தேவனுடைய காரியத்திலே ஆயத்தம் இல்லாத நிலை இருந்தால் இதை தான் நமக்கு நேரிடுங்கிற இந்த உதாரணத்தில் அவர் சொல்கிறாரு. என்னன்னா இது ஒரு டக்குன்னு வந்து தேவன் வந்து கடைசி நேரத்தில் வந்து இந்த மாதிரி சொல்லலை. எப்போ நான் இந்த மாதிரி போக போகிறேன், கடைசி நேரத்தை எப்போ இன்னும் 1 மணி நேரத்தை நான் கூடவே இருக்கிறேன், திடீர்னு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி என்னை பிடிச்சிட்டு போக போகிறாங்க. என்ன சொல்கிறாங்க? என்னை பிடிச்சிட்டு போக போகிறாங்க. அது என்ன செய்கிறேன் நீங்கள், அதனால் நீ என்னை பிடிக்கும் போது நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு போயிடுவீங்க அப்படின்னு கடைசி நேரத்தை சொல்லியிருந்தா கூட என்ன ஆயிருக்கலாம்? சீசர்கள் செஞ்சது சரின்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா? கடைசி நேரத்தில் எப்படி சொல்ல இப்போ சில டைம் சொல்லுவோம் இல்லையா? நம்ம ஒரு இடத்துல போகும்போது கடைசி நேரத்தை சொன்னால் எப்படி ரெடி பண்ண முடியும்? முடியாது. அந்த மாதிரி இல்லை. ஆனால் தேவன் என்ன பண்ணாருங்க? மத்தேயு 16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் பாருங்க. அது முதல் இயேசு எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலை உண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை நம்முடைய சீசர்களுக்கு சொல்லத் தொடங்கினார். சொல்லுங்க படி. அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்துக் கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரக்கூடாது, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவனை கடிந்து கொள்ள தொடங்கினார். அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போன சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். போதுமானது. அது முதற்கொண்டு இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் படணுங்கிறது என்ன சொல்றாருங்க? ஏற்கனவே சொல்றாரு, இதுக்கு நீங்க தயாராங்கன்றே தான் சொல்றாரு, சொல்லிட்டே தான் வராரு. ஆனா இவங்க தயாரான மாதிரி, அதுக்கு தயாரான மாதிரியே தெரியல. கூட வர்றது தான் பார்க்கறதா போறதா வரதா ஒரு என்ன சொல்றாருங்க, அனலும் இல்லாத குளிரும் இல்லாத ஒரு வாழ்க்கை தான் அவங்க வாழ்ந்துருக்காங்க. அப்போ அப்படி இருக்கிற சூழ்நிலை தான் என்னாச்சு, கடைசி நேரத்தில் வந்து சொல்றாரு,
மேய்ப்பனை விட்டுவேன் ஆடுகள் சிதறடிக்கப்படுன்ட்டார். ஓ, நான் எத்தனையோ ஆயத்தப்படுத்தின உங்களே நான். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நீங்கள் என் வார்த்தையை ஒன்றுமே கேட்கல. இன்றைக்கி ராத்திரியில் எனக்கு சம்பவம் நடக்க போகுது. இந்த ராத்திரியில் ஆடுகள் இது மெய்ப்பன் வெட்டப்படுகிறார். நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணுறாங்க? போயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஆரம்ப முதற்கொண்டே சொல்லி வருகிற ஆயத்தப்படவே இல்லை. ஆனால் கடைசி நேரத்தில் எப்படி ஆயத்தப்பட முடியும்? அவங்களால ஆயத்தப்பட முடியல. இன்றைக்கு கூட நம்ம தேவன் பல விதமான எச்சரிப்பையும் நம்ம கொடுத்து கொண்டே இருக்கிறார். பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாத சூழ்நிலையை நம்ம சரி பண்ணி கொண்டே இருக்கிறார். ஆனால் அதுக்கு தகுந்த நம்ம ஆயத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறோமா? தெரியவே இல்லை. ஆனால் நம்ம என்ன பண்ணுறாங்க? ஒரு 70% அவங்க கையில் தீவட்டி வச்சிருந்த மாதிரி நாமளும் வச்சிருக்கிறோம். ஆனால் அது மட்டுமே செல்லுபடி ஆகாது உள்ளே போகிறதுக்கு. என்னங்க, கூடவே எண்ணெயும் தேவைப்படுகிறது. அந்த என்னங்கிறத நாம தான் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான காரியத்தில் இன்னும் திடப்படுவதற்கான காரியமாக தேவைப்படுகிறதா இருக்கிறது. அதில் நாம் தேடி இருக்கிறோமா? அதில் நாம் இன்னும் மேம்பட்டு இருக்கிறோமாங்கிற காரியத்தை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. ஏன்னா பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் முடிச்சிடலாம் இந்த 2 வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பாருங்க. 7ஆம் வசனம் 12ஆம் வசனம் அதுலேயே 7 இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அதுலேயே 12ஆம் வசனம் இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியைகளின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடே கூட வருகிறது. அதுலேயே 20ஆம் வசனம் இவைகளை சாட்சியாக அறிவிக்கிற மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார். ஆமென். கர்த்தராகிய இயேசுவே வாரும். இதெல்லாம் என்ன சொல்றாருங்க? அங்கே இயேசு கிறிஸ்து சொன்ன மாதிரியே அது முதற்கொண்டு நான் இந்த மாதிரி பாடுபடவும் வேத பறவைகளால் அடிக்கப்படவும் சொன்ன மாதிரியே என்ன சொல்றாருங்க? இன்னும் நமக்கு சொல்லி கொண்டு தான் வருகிறார். ஏதோ சீக்கிரமாய் வருகிறேன், சீக்கிரமாய் வருகிறேன், சீக்கிரமாக வருகிறேன் நமக்கும் சொல்லுகிறாரு. ஆனால் நாம் என்ன பண்ணுறாங்க? அதுக்கு தகுந்த மாதிரி ஆயத்தப்படுகிறோமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குரியதாக தான் இருக்குது. எனவே நமக்கு பவுலுடைய சொல்கிற மாதிரி ஒரு கடைசி 2 வசனங்களை பார்த்து முடித்துக்கொள்ளலாம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பாருங்க. அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள்ங்கிறார். அப்போ நாம் எதுக்கு நம்மளுடைய மோட்டிவ்லாம் என்னவாக இருக்கணும்? எப்படியாவது பரலோக ராஜ்யத்தில் நானும் பிரவேசிக்க வேண்டுங்கிற அந்த ஒரு எண்ணத்தோடவே நம்மளுடைய வாழ்க்கையை நாம் அமைக்க வேண்டுங்கிறத பார்க்குறாரு. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 19-20 பாருங்க. பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், அங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும், இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள். பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியாவது துருவாது கெடுகிறதும் இல்லை, அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் இங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். போதுமானது. இது எதுக்கு சொல்றோம் அப்படின்னா, நம்ம பூமியிலே செய்வதற்கு சகல விதமான காரியத்தை நம்ம ஆயத்தப்படுத்தி விடுகிறோம் இல்லையா? செல்வங்களை சேர்ப்பதற்கும் சகல விதமான காரியத்துக்கும் நாமளை நாமே ஆயத்தப்படுத்தி வருகிறோம். ஆனால் பரலோகத்திலே நாம் பொக்கிஷங்களை சேர்வதற்கு நாம் ஆயத்தமாகறாமா அப்படிங்கிறத ஒரு பெரிய விஷயமா தெரிகிறது. எனவே என்ன, நாம இங்கே நம்மளுடைய கவனத்தை செலுத்துவதை காட்டிலும் நினைச்சுங்க, மறுமையிலே நாம் எப்படி இருக்க போகிறோம், யார் கூட இருக்க போகிற காரியத்தை நம்முடைய கவனத்தை செலுத்துவது அவசியமாக இருக்கிறது. கடைசி ஒரு வசனம் ஆமோஸ் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆகையால் இஸ்ரவேலே, இந்த பிரகாரமாக உனக்கு செய்வேன். இஸ்ரவேலே, நான் இப்படி உனக்கு செய்ய போகிறபடினால் உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. சொல்லி கேட்கவே இல்லை அந்த இஸ்ரவேல் ஜனங்க. என்னாச்சுங்க? இன்னொன்று என்ன செய்ய, நான் உனக்கு என்ன செய்ய போகிறத பார்க்கறதுக்கு நீ ஆயத்தப்படு அப்படின்ட்டு. எனவே நமக்கு பல எச்சரிக்கையான காரியங்கள் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறது. ஒன்றுமில்லை, மத்திய சுவிசேஷத்தில் இருக்கலையே வசனம், அக்கிரமி செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்றுவாங்கிறார். ஐயோ, உம்முடைய நாமத்தினால அது செஞ்சோமே இது செஞ்சோமேன்னு இருக்கு இல்லையா? அது எங்கே இருக்குது? மத்தேயு பாருங்க, மத்தேயு இல்லை 7ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். மத்தேயு 7ஆம் அதிகாரம் பாருங்க, அது எடுத்துங்க படிங்க. 21. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோகராஜ்யத்தில் பிரவேசிப்பானாக இல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளிலே அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்கதரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா.
அப்பொழுது நான் ஒரு கால் உங்களை அறியவில்லை, அக்கிரமம் செய்யாதே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று. இந்த மாதிரியான காரியம் தான் நமக்கும் சரியாக ஆயத்தப்படலைன்னா அப்படியே தான் இருக்கும். இப்போ நம்ம என்னென்ன நினைக்க வேண்டியது இருக்குது அப்படின்னா பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து தவறான எதிர்பார்ப்பு தேவனிடத்துலேருந்து ஆவிக்குரிய சிந்தை, ஆவிக்குரிய சிந்தையே கூட என்ன இருந்துங்க, பூமிக்குரிய சிந்தையும் அவர்களோட இருந்த காரணத்தினாக இருந்தது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அவரோட சொல்லும் செயலும் சம்பந்தமில்லாத வாழ்க்கை. மூன்றாவது அவர்கள் ஆயத்தமில்லாத வாழ்க்கை. இதுதான் அவங்க காரணம். இந்த காரணம் இருந்ததுனால என்னாச்சு, இயேசு அவர்களை விட்டு போகவில்லை. இவர் என்ன பண்ணிட்டாங்க, இவர்கள் இயேசுவை விட்டு போய்விட்டார்கள். ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். அதுதான். அதுபோல இந்த ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையிலும் நடந்துவிடக்கூடாது என்பதற்காக எச்சரிப்பாக வசனம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த காரியங்கள் நமக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நம்புகிறேன். தேவன் தாமே கேட்ட உங்களையும் இந்த வசனங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமாம்.